started. Chandrasekhar Gurum Pranamami Mudanvaham Sadashiva Samarambham Pranamami Mudanvaham Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. ஓகே, போன இதில் இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். பிரஷ்னாக, அதுக்கு அடுத்தது அகார லோப சந்திஹி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் அவரே சொல்றார் பாருங்க, இன் திஸ் சந்தி ஆ ஆஃப் தி நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் dropped to indicate this in the place of a, the sign yes mari, அதுக்கு பேர் அவக்கிரகம்னு பேர், இஸ் ஆடட். அதாவது என்னன்னாக்க மோஸ்ட்லி இது எப்படி வரும் அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. சந்தி வந்து ரெண்டு வார்த்தை சேர்றது இல்லையா, இதுல ரெண்டு வார்த்தை எங்க சேர்றதோ அந்த இடத்துல முதல் வார்த்தையினுடைய கடைசி லெட்டர் ஏயோ இல்ல ஓவோ இருக்கும். அண்ட் when it is followed by a, short a, அது ஃபாலோ பண்ணும்பொழுது the short a gets dropped. The short a gets dropped. அதுதான் பாருங்க, நீங்க சந்தி பார்த்தீங்கன்னா கிருத்தே பிளஸ் அகம். கிருத்தேல the last letter is a and it is followed by aham, and the first letter of the word வந்து a. இப்போ என்ன ஆகுது, இந்த ஆங்கிறது டிராப் ஆகி அந்த அதுல டிராப் ஆனதுக்கான ஒரு சைன் ஒன்று போட்டுடுறா, ஒரு எஸ் மாதிரி ஒரு சைன். ஆனா படிக்கிறச்ச கிருத்தே அகம்னு தனியா படிக்க கூடாது, கிருத்தே ஹம் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா தே அத்ர, தே த்ர, அந்த எஸ் சைன் இருக்கும். இங்க எங்கெல்லாம் எஸ் சைன் இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆ இருக்கு, பிரிக்கும் போது ஆவை போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகத்துக்கோசரம் பண்றா. அதே மாதிரி அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, ஓ வந்தாலும் அதே மாதிரிதான், விஷ்ணு பிளஸ் அவ, விஷ்ணுவ. விஷ்ணுங்கிறது கூப்பிடுறது, சம்போதனம், ஹே குரு, ஹே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறது, ஹே ஹரேங்கிற மாதிரி இந்த இடத்துல. அவ அப்படின்னா காப்பாத்துன்னு அர்த்தம், விஷ்ணுவ அப்படின்னு ஆயிடுறது. ஏதே அவதன், இங்க ஏ இருக்கு, ஏதே பிளஸ் அவதன், ஆ கெட்ஸ் டிராப்ட், அப்போ ஏதே வதன் அப்படின்னு வருது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அகார லோப சந்தி. ரெண்டாவது ஃபார்ம் ஆஃப் இது பார்த்தீங்கன்னாக்க அதே அகார லோப சந்தி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். எப்படின்னாக்க ஹ்ரஸ்வ அகாரஸ்ய விசர்கஸ்ய ச பிரதமம் ஓகாரோ பவதி, ததனந்தரம் அகார லோப சந்தி. இது நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ராமோ, ராமோ அப்படின்னு ராமஹா அவதத்து அப்படின்னு வந்தாக்க அதுல என்ன ஆகும் அப்படின்னா ராமோ வதத் அப்படின்னு வரும். அது எப்படின்னாக்க இப்ப வந்து விசர்க்கம் இருக்கு இல்லையா, ராமஹா அவதத்து அப்படிங்கறதுல அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடியும் ஆ, அதுக்கு அப்புறமும் ஆ. விசர்க்கம் நடுவுல வருது ராமஹா அப்படிங்கிறது, இந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆ வரணும், அதுக்கு அப்புறமும் ஆ வரணும். இதுதான் கண்டிஷன். ஸோ ரெண்டு வார்த்தை, முதல் வார்த்தையினுடைய எண்டுல விசர்க்கம், அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆ, விசர்க்கத்துக்கு அப்புறம் ஆ இருந்ததுனால் அது என்ன சொல்றாரு பாருங்க, ஹ்ரஸ்வ அகாரஸ்ய, அந்த ஹ்ரஸ்வ அகாரம் இருக்கு இல்லையா முதல் வார்த்தை ராம, ராமஹால அந்த இம்முக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அகாரமும் விசர்கமும் சேர்ந்து
பிரதமம் முதல்ல என்ன ஆறுது? ஓகாரோ பவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமஹா அப்படிங்கிறது ராமோ அப்படின்னு ஆறுது. ஆக்சுவலா எப்படின்னாக்கா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கா. ஒரிஜினலா பார்த்ததுலாம் எப்படி வரும்னா ராமஹா அப்படிங்கிறதுல அந்த மாதிரியான கண்டிஷன்ல விசர்க்கம் வந்து ஊ ஆயிடும். இப்ப ராம பிளஸ் ஊ என்ன ஆகும்? ஆவும் சேர்ந்து குணமாகி ராமோ அப்படின்னு ஆயிடும். ஆச்சா, ராமோ ஆயிடுதா? இப்ப ராமோ பிளஸ் அவதத்து. இப்போ மேல பார்த்தோம் இல்லையா, விஷ்ணு பிளஸ் அவ, அது மாதிரி ஆயிடும். ராமோ பிளஸ் அவதத்து ராமோ வதத் அப்படின்னு ஆயிடும். அது இங்க வேற வார்த்தையில கொடுத்திருக்கார். ஈஸ்வரஹா பிளஸ் அவதி. அவத்தின்னு ரக்ஷத்தின்னு அர்த்தம். அப்ப ஈஸ்வரஹாங்கிறது என்ன ஆகும்? ஈஸ்வரோ அப்படின்னு ஆகும். ஈஸ்வரஹா அப்படிங்கிறது ஈஸ்வரோ அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் அந்த அவதி வரும் இல்லையா, அதுல இருக்கிற ஆ வந்து ஆட்டோமேட்டிக்கா பழைய ரூல் பிரகாரம் அது இட் கெட்ஸ் டிராப்ட். அப்போ ஈஸ்வரோவதி அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் சஹா ஹசத் அப்படிங்கிறது, சஹாங்கிறது சோன்னு ஆயிடுறது. சோ ஹசத் அப்படின்னு ஆகும். அப்புறம் ஏஷஹா அவதத்து அப்படிங்கிறது ஏஷோ வதத் அப்படின்னு ஆகும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது நீங்க பண்ண முடியுமா பாக்குறேன். நிஜந்த ரூபைஹி வாக்கியானி பூரயத. நிஜந்த அப்படிங்கிறது எப்படின்னாக்க நிச் அப்படின்னு ஒண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிச் நிச் நிச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச் அப்படின்னா என்ன அர்த்தம்? காசல்னு அர்த்தம். அதாவது எப்படி வரும் காசல்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கரோதி அப்படின்னா செய்யறான்னு அர்த்தம் இல்லையா, காரயத்தின செய்விக்கிறான்னு அர்த்தம். அதான் நிச். எங்கெல்லாம் இந்த மாதிரியான காசல் ஃபார்ம்ஸ் வருதோ அந்த ஃபார்ம்ஸுக்கு சம்ஸ்கிருதத்துல அவ ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று யூஸ் பண்றா. நிச் அப்படின்னாக்க அதுக்கு காசல் அப்படின்னு அர்த்தம், காசல் வர்புன்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சுக்கணும். இது ஏன் சார் அப்படின்னா, இது வியாக்கரண சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல அவ வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு சம்ஞான்னு வச்சுக்கோங்களேன். சம்ஞான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து இப்ப எப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கா பார்த்தா, அதே மாதிரியான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இது. ஈவன் நீங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷார்ட் கட் கூட சொல்லலாம். நீங்க கம்ப்யூட்டர்ல ஷார்ட் கட்ஸ் எல்லாம் சொல்றா பாருங்க, எனக்கு தெரியாது, அதில் அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ என் பையன் வருவான், கையை இப்படி இப்படி வருவான், என்னடா பண்ண அப்படின்னாக்க ஷார்ட் கட்டு நடுவான். இன்னைக்கு கூட மறுபடியும் அதே மாதிரி தான் ப்ராப்ளம் ஆச்சு. அதை என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் தான் ஞாபகப்படுத்தினான். முதல்ல அவர் வந்து உதயகுமார் ஒரு எல்லாரும் குரூப்புக்கும் ஒரு இது அமைச்சார் இல்லையா, பாஸ்வேர்டு அந்த இது அதில் இருக்கும் பாருங்கன்னு அதை எடுத்து காமிச்சு அதில் போட்டான், டப்புக்குன்னு வந்து எடுத்து. அது எப்படி ஆனால் போச்சுன்னு தெரியல, எதனால போச்சுன்னு தெரியல. ஓகே, அது மாதிரி அவள் தான் என்னமோ ஒரு ஆல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதையும் இதையும் அழுத்துவா. இந்த கண்ட்ரோல்னு ஒரு பட்டனையும் அதையும் என்னத்தையோ அழுத்துவா. பார்த்தா என்னமோ வருவாங்க. அது மாதிரி இதில் ஒரு நிச்சுங்கிறது ஒரு ஷார்ட் கட், ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அது சொன்னாக்க காசல் ஃபார்மா போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு இது பண்ணி காமிக்கிறேன். பிரபாதே பிதா புத்திரம் பிரபுத்துன்னு இருக்கு இல்லையா, இதை காசல் ஃபார்மா நிஜந்த ரூபத்தை வச்சு இதை ஃபில்லப் பண்ணணும். அதாவது பிரபாதே அப்படின்னா இன் தி ஏர்லி மார்னிங்னு அர்த்தம். சுப்பிரபாதம்னு சொல்றோம் இல்லையா, குட் மார்னிங்னு சொல்றோம் இல்லையா, சுப்பிரபாதம்னா குட் மார்னிங். இப்போ பிரபாத்தே அப்படின்னாக்க பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று வருமே இல்லையா. அந்த பிரபாத்தே கரதர்சனம்னா காலங்காலத்தால கையை பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பிரபாத்தே கார்த்தால
பிதா புத்திரம், இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். என்ன பண்றான்னு தெரியாது. பிதா புத்திரம், அப்பா என்ன பண்றாருன்னா புத்திரம் மகனை என்ன பண்றார்? புத்து அப்படிங்கிறது போததி அப்படிங்கிறது தான் கர்த்திருபதம். அது காரயதி அப்படின்னாக்க, சாரி போதயதி அப்படின்னாக்க அது நிச்சு. இந்த நிச்சுக்கு இன்னொரு ஒரு ஒரு இது பார்த்தோம்னாக்க, எதெல்லாம் நிச்சுன்னு சொல்றோமோ, அதாவது எல்லா ரூட்டுக்குமே நிச்சு பண்ணிடலாம். அந்த நிச்சு பண்ணணும், எந்த ரூட்டுக்கு நிச்சு பண்ணணுமோ அந்த ரூட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா லெஃப்ட்ல அயாங்கிறது சேர்க்கணும். 10th கான்ஜுகேஷனல் சைன் அயான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அயாவை சேர்க்கணும். அதான் நிச்சு. ஓகே, அப்போ போது பிளஸ் அயா பிளஸ் தி போதயதி. அந்த பிரங்கிறது உபசர்க்கம், அது பிராவ சேர்த்துக்குங்க, பிரபோதயதி. அவ்வளவுதான். இங்க பிரபாத்தே பிதா புத்திரம் பிரபோதயதி அப்படின்னு வரும். இதை யாராவது சொல்றீங்களா? அடுத்தது மாதா சிசும் க்ஷீரம் டேஷ் பா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட்னு சொல்றதா என்ன சொல்றது எனக்கு புரியல. இது யார் ட்ரை பண்றா? பார்வதி சங்கர், நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே குருஜி. மாதா சிசும் க்ஷீரம் பிபயதி ஆர் பிபியதி. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். என்னன்னா இது சில இது, அதனால தான் சொன்னேன் லிட்டில் டிஃபிகல்ட்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. என்ன சொல்லக்கூடாது, அது டிஃபிகல்ட்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. பா பிபு இருக்கு இல்லையா, அதான ரூட்டை. நீங்க கரெக்டா ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. பிபத்தி பிபத்தா பிபந்தி அப்படிங்கிறது இல்லையா. ராமஹா பலரசம் பிபத்தி அப்படின்னா ராமன் ஜூஸ் குடிக்கிறான்னு அர்த்தம். ராமஹா சாயம் பிபத்தின்னு டீ குடிக்கிறான்னு அர்த்தம். காஃபி பானம் பிபத்தின்னா காஃபி குடிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இங்க உங்களுக்கு புரியுறது அது இல்லையா. மாதா அம்மா, சிசும் க்ஷீரம் என்ன பண்றா? குழந்தைக்கு பாலை போற்றான்னு அர்த்தம். குடிக்க வைக்கிறாள் அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்லணும். அதான நிச்சு இல்லையா. குடிக்கிறான் அப்படிங்கிறது கர்த்திருபதம், ஆக்டிவ். இப்போ நிச்சுல காசல்ல சொல்றதா இருந்தா எப்படி வரும்? அது குடிக்க வைக்கிறான் அப்படின்னு வரும் இல்லையா. அப்ப என்ன வரும்? இங்க பாங்கிறத அப்படியே எடுத்துக்கணும். இல்ல, இந்த மாதிரி இப்ப ஒரே உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் மாமி, நாங்க ஒரு சம்ஸ்கிருத கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு 8 மணி கரெக்டா கால் பண்றேன் மாமி. இல்லம்மா, இல்ல பாசியத்திங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். அது இப்ப சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன சொல்றேன், இப்போ பா பிபு கம் கச்சு அது மாதிரிலாம் வருது. அது மாதிரிலாம் ஒரு ரூட்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது 2 ஃபார்ம் இருக்கிற மாதிரியான ரூட்டுக்கு இந்த மாதிரி நிக்ஸ் எல்லாம் போடும் பொழுது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சிலது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். என்ன, இப்ப பாங்கிறது பாயயத்தின்னு வரும். பாயயதி குடிக்க வைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நான் பாயத்தி அப்படின்னு நினைச்சுட்டேன், அவ்வளவுதான். சொல்லல, மனசுல அப்படி நினைச்சேன். ஏதோ ஆயா வரணுமா பாய. நிக்ஸ்ல மாத்திரம் எப்படின்னாக்க நிறைய ரூட்டுக்கு தனித்தனியா சில பிரயோகங்கள் மாறும், கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். அதனாலதான் சொன்னேன் இது அந்த அளவுக்கு இப்ப மத்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு.
சோ பாயஜதி அப்படின்னாக்க குடிக்க வைக்கிறாள். போற்றாள்னு சொல்றோம்ல நம்ம, அம்மா வந்து குழந்தைக்கு பால் போற்றா அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான் பாலை புகட்டுகிறாள் சொல்லுவோம் சார். அதான் பாலை புகட்டுகிறாள், அதேதான் புகட்டுகிறாள் தான். அடுத்தது பாருங்க, குருஹு பாலான் பாடம் பாட்டயதி பாடயதி. குருஹு பாலான் பாடம் பாடயதி. உங்களுக்கு இந்த இதை வச்சு ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் வர ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். அதுல இருக்கிற அதுல ஏதாவது காமெடி இருந்தா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெறும் ஸ்லோகம் மாத்திரம் சொல்றேன். இதை எழுதினது யாருன்னாக்க, நீங்க அப்பைய தீட்சிதருங்கிறவரை கேள்விப்பட்டிருப்பள். நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த அப்பைய தீட்சிதருடைய தம்பி பேரன் நீலகண்ட தீட்சிதர்னு திறந்தார். அவர் வந்து திருமலை நாயக்கர் அவருடைய ராஜ்யத்துல மினிஸ்டரா இருந்தார். திருமலை நாயக்கர்னு ஒரு ராஜா இருந்தார் இல்லையா மதுரையில, 17th செஞ்சுரியில இருந்தார் அவர். அவருடைய இதுல வந்து மினிஸ்டரா இருந்தவர், பெரிய வித்வான், பரம வித்வான். மீனாட்சி பேர்ல அபரிமிதமான ஒரு அவருக்கு பக்தி, மீனாட்சியோட பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். அவர் வந்து ஷோ மாதிரி நிறைய வெகண்டையா பேசுவார், நிறைய சர்க்காஸ்டிக்கா பேசுவார். இப்போ அவர் 2 புஸ்தகம் அந்த மாதிரி எழுதியிருக்கார். கலி விடம்பனம்னு ஒரு புஸ்தகம், சபாரஞ்சன சதகம்னு ஒரு புஸ்தகம். இது 2துலயும் 100 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். எல்லாரையும் கேலி பண்ணுவார். அதுல இங்க டீச்சரை கேலி பண்றார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீச்சர் எல்லாம் கேலி பண்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்லோகம் வந்து இப்படி ஆரம்பிக்கும். ஸ்பஷ்டமக்ரே பவிஷ்யதி इति पाठयतां ग्रन्थे काठिन्यं तत्र वर्तते. என்ன பண்ணுவார் அவர்? ஆரம்ப லெட்டர் மறந்து போச்சு. அதாவது எப்படி வரும் அப்படின்னாக்க, ஆரம்பம் ஃபர்ஸ்ட் பாதம் மறந்து போச்சு, செகண்ட் பாதம் அப்படி சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் பாதம் வருதா பார்க்கலாம். ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யதி. ஸ்பஷ்டமக்ரே சமயோதீதः ஸ்பஷ்டமக்ரே பவிஷ்யதி இதி பாठयतां ग्रन्थे काठिन्यं कुत्र वर्तते. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை மாத்திரம் மறந்து போச்சு. எப்படி மறந்ததுன்னு தெரியல. சரி, அதாவது என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் படிங்கடாங்கிறார். சீக்கிரம் படிங்கடா, டைமையும் ஆயிடுத்து, டைம் ஆயிடுத்து. அதுதான் சமயோதீதா, டைம் ஆயிடுத்து. உடனே பசங்கள்லாம் கேட்பான் இல்லையா, எனக்கு புரியலையே சார்னு கேட்பான். ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யதி, மேல படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டார். இந்த மாதிரி இதி பாठयताம், இந்த மாதிரி அதான் பாठयति. நீங்க சொன்னல பாठयति அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி கொடுக்கிறார்னு அர்த்தம், படிக்க வைக்கிறார்னு அர்த்தம். இந்த மாதிரி படிக்க வைக்கிறவர்களுக்கு இதி பாठयतां கிரந்தே காഠின்யம் குத்திர வர்த்ததே, அவளுக்கு அங்க டிஃபிகல்ட்டியே வராது, டிஃபிகல்ட்டியே வராதுங்கிறார். அதாவது என்னன்னாக்க, வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, படிங்கடா மேல. நம்ம சில நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் போனோம்னாக்க புஸ்தகம் எழுதுனா புஸ்தகத்தை பசங்கள்லாம் ஒவ்வொரு பேராவா படிக்கணும். படிச்சாச்சுன்னா அன்னைக்கு அந்த லெசன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படிதான், அதெல்லாம் கேள்வி பண்றாருங்க. அதுல சமயோதீதா அந்த 2வது லைன் என்னது? டைம் ஆயிடுத்துறா, படி. எனக்கு
எனக்கு புரியலையே அப்படின்னாக்க ஸ்பஷ்டம் அக்ரே பவிஷ்யதி, பின்னாடி எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்ப படி அப்படின்பா. இது பாடயதாம் கிரந்தே காഠின்யம் குத்திர வர்த்ததே அப்படிங்கிறார். அது மாதிரி இங்க குரு பாலானு பாடம் பாடயதி, இந்த பட்டுங்கிறதுக்கு நிச்சயம் வந்து பாடயதி. அடுத்தது பாருங்க, சகடம் ஜனானு நகரம் பிராப்பு. இந்த பிராப்புங்கிறதுனாக்க பிராங்கிறது அர்த்தம், ஆப்புங்கிறது தான் வந்து உங்களுக்கு இது. அதனுடைய கர்த்திரு பதம் கர்த்திரு வாட்சியத்துல அது எப்படி வரும் அப்படின்னாக்க பிராப்னோத்தின்னு வரும். பிராப்னோத்தின ராமஹா நகரம் பிராப்னோதி அப்படின்னா ராமன் நகரத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த அடையிறதுங்கிறதுல தமிழ்லயே கூட ரெண்டு அர்த்தம் இருக்கு. அடையிறதுங்கிறது அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு இடத்த அந்த டெஸ்டினேஷனை அடையிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு பொருளை அடையிறது, ஒரு பொருள் இல்லையா, அதை விட அடையிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை நம்ம யூஸ்வலா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவோமே, பிராப்தி இருந்தா எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்பா. இந்த பிராப்திங்கிறது என்ன, அடையிறதுன்னு அர்த்தம். ஸோ அடைதல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்லையும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று அடைதல்ங்கிறது ஒரு இடத்தை அடையிறது, இல்லை ஒரு பொருளை அடையிறது, ஒரு பதவியை அடையிறதுன்னு இருக்கு இல்லையா, பதவி அடையிறது, மோட்சம் அடையிறது, எல்லாம் அடைதல் தான். ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, சகட்டம்னா வண்டி, ஜனானு ஜனங்களை, நகரம் பிராப் அப்படிங்கிறார். இப்ப என்ன வரும், இது யாரா கெஸ் பண்ண முடியுமா? பிராப்யயதி வருமா குருஜி? இல்ல சிம்பிள். பிராப்னோதி கர்த்துனா நிச்சல எப்படி வரும்னு கேட்கிறேன். என்ன வரும்? பிராப்னோயதி. இல்ல ரொம்ப சிம்பிள், நீங்க குழப்பிக்கிறீங்களோ. அவ்வளவுதான். பிராபயதி. மறுபடியும் சொல்றேன், என்ன பண்றது, நகரம் பிராபயதி. சகடம் என்ன பண்றது, ஜனங்களை நகரத்திற்கு கொண்டு செல்கிறதுன்னு அர்த்தம். அது அடைவிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போற வண்டியில ஏறினா நகரத்துக்கு உங்களை அங்க நகரத்துக்கு அடைவிக்கிறது. நீங்க நகரத்துக்கு போறீங்கன்னா ராமஹா நகரம் பிராப்னோதி அப்படின்னா நகரத்தை அடைகிறான்னு அர்த்தம். ஆனா லக்ஷ்மணஹா ராமம் நகரம் பிராபயதி அப்படின்னா அவன் லக்ஷ்மணன் வந்து ராமனை நகரத்திற்கு அடைவிக்கிறான்னு அர்த்தம். அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இது நிச்சு வந்து நிறைய சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்ணுவா. இதுல அடுத்ததுல கீழே பார்த்தோம்னா 4வது பிரश्னத்துல ஒரு 1 2 3 தாத்துக்கள் கொடுத்திருக்கா, ரூட்ஸ் கொடுத்திருக்கா. இதனுடைய திருஷு கிரீடு கிரு ஏஷாம் நிஜந்தைஹி ரூபைஹி வாக்கியானி ரச்சயத. இதை வச்சுட்டு இதனுடைய நிஜந்த ரூபங்களினாலே வாக்கியங்களை நீங்க எழுதணும். அதாவது construct sentences out of the nijanta rupas of drishu creed kru. இதுக்கு நான் ரூபம் சொல்றேன், நீங்க வாக்கியங்கள் சொல்ல முடியுமா பாருங்க. திருஷ்யங்கிறது என்னது, பஷ்யதிங்கிறது கர்த்திருவாச்சகம் இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். பஷ்யதி ராமஹா சீதாம் பஷ்யதி
ராமஹ மந்திரம் பஷ்யதி, ராமஹ சமுத்திரம் பஷ்யதி, வானரம் பஷ்யதி, அந்த மாதிரி. அதனுடைய நிச்சயம் என்ன வரும்னா தரிசயத்தின்னு வரும். நிச்சயம் என்ன வரும்? தரிசயதி. தரிசயத்தின்னா என்ன அர்த்தம்? காண்பிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அதான் அர்த்தம், காண்பிக்கிறான். அதனாலதான் அதுல இருந்து தான் நம்மளுடைய தரிசனங்கள்னு சொல்லுவா. தரிசனங்கள்னா என்னது? நம்மளுடைய பிலாசபி இல்லையா? நம்மளுடைய பிலாசபிய, இந்தியன் பிலாசபியை பார்த்தோம்னா அதுல மொத்தம் 12 சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுவா. 6 ஆஸ்திக தரிசனானி, ஷட் ஆஸ்திக தரிசனானி, ஷட் நாஸ்திக தரிசனானின்னு. இல்ல ஆஸ்திக தரிசனானி ஷட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாஸ்திகா ஆஸ்திக சிஸ்டம் ஆஃப் இந்தியன் பிலாசபி. ஆஸ்திகா சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி. இந்த ஆஸ்திகா சிஸ்டம்ஸ்ல அவர் எல்லாம் ஒவ்வொன்னு வேற மாதிரி சொல்லும். ஆனா அடிப்படையில அவ என்ன சொல்லுவா அப்படின்னாக்க they all have belief in Vedas. அதனால்தான் they are called ஆஸ்திகா systems. நாஸ்திகா சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க அந்த 6 சிஸ்டம்க்கும், அதுவும் இந்தியன் பிலாசபியை சேர்ந்ததுதான், அது வேதத்தை நம்புறதில்லை. இப்ப என்னென்ன பிலாசபிலாம் வேதத்தை நம்புறது அப்படின்னா அது யூஸ்வலா உங்களுக்கு நீங்க பிலாசபி படிச்சவாளுக்கு தான் தெரியும். நியாய வைசேஷிகா அப்படின்னு எல்லாம் இந்த 6ங்கிறது 3 ஜோடியா வரும். நியாய வைசேஷிகா, சாங்கிய யோகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இந்த 6 தான் ஆஸ்திகா சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி. இந்த 6 சிஸ்டமும் வேதத்தை அடிப்படையில நம்புறது. தங்களுடைய பிலாசபியை வேதத்தை பேஸ் பண்ணி அந்த பிலாசபியை சொல்றதுன்னு அர்த்தம். அதனால அஸ்தி அப்படிங்கிறதுல இருந்து ஆஸ்திக அப்படிங்கிற சொல்லு வருது. அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதேஷு விஸ்வாசா அஸ்தி, வேதேஷு ஸ்ரத்தா அஸ்தி அப்படின்னு அர்த்தம். வேதங்களில் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டத்துக்குலாம் ஆஸ்திகா சிஸ்டம்னு பேரு. இப்ப அடுத்த நாஸ்திகா சிஸ்டம்ல என்னன்னா புத்திஸ்ட் சிஸ்டம்ஸே 4 சிஸ்டம் இருக்கு. வெறும் புத்திஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அதுல 4 சிஸ்டம் இருக்கு. ஏதோ வைபாஷிகா, சூத்ராந்திகா அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 சிஸ்டம் சொல்றா, 4 சிஸ்டம் சொல்றா. அப்புறம் ஜெயினிசத்துக்கு 2 சிஸ்டம் இருக்கு. அது ஒண்ணு வந்து திகம்பரா, இன்னொன்னு ஸ்வேதாம்பரா அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் இருக்கு. இந்த 6 சிஸ்டமே 6 சிஸ்டத்துல 4 வந்து புத்திஸ்ட சேர்ந்தது, 2 வந்து ஜெயினிசத்தை சேர்ந்தது. இந்த 6மே பேசிக்கா என்னன்னா அவளுடைய பிலாசபி வேதத்தை நம்பாத இந்தியன் பிலாசபி. வேதத்தை நம்புறது இல்லை, வேதத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்சுரல் டெக்ஸ்டா அவ எடுத்துக்கிறது இல்லை. அவ ஏதோ தனியா ஒரு தனி டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டெக்ஸ்ட் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்கிருதத்திலையும் பிராகிருதத்திலையும் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இருக்கு. அதுவும் ஜெயினிசத்துல போனாக்க பிராகிருதத்துல ஏகப்பட்ட டெக்ஸ்ட் இருக்கு. அது பிராகிருதம் படிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரைனிங் இருந்தா தான் அந்த பிராகிருதத்தை படிக்க முடியும், இல்லாட்டா அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாது. அந்த மாதிரி அதுதான் இந்த தரிசனம் அப்படிங்கிற. தரிசனம்ங்கிறது என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம் இல்லையா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமி தரிசனம் அப்படிங்கிறோம். இந்த சுவாமி தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவாமியை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? திருங்கிறது தர் அப்படின்னு ஆகும் இல்லையா? சோ அப்ப இங்க என்ன ஆகும்? பார்க்க வைத்தல் அப்படிங்கிறது, பார்த்தல்ங்கிறது தரிசனம், பார்க்க வைத்தல் அப்படிங்கிறது தரிசயதி அப்படின்னு வரும். அதான் அந்த இடத்துல திருஷ்யங்கிறது தரிசயதி. கிரீடதி அதனுடைய நிச்சு கிரீடயதி. கரோதி, கரோதிங்கிறது தான் கர்த்திரு, அதனுடைய நிச்சு காரயதி. இது நிறைய சொல்லிட்டேன். இப்போ நீங்க 3த்துக்கும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்ல முடியுமா?
சீதா ராமம் மிருகம் தர்சயதி. அவ்வளவுதான். சீதா ராமம் மிருகம் தர்சயதி. சீதை என்ன பண்றா? ராமர்கிட்ட அந்த மான காமிக்கிறா. கரெக்ட். அந்த திருஷ்ய ஆயிடுச்சு. கிரீடு மாதா சிசும் கந்துகேன கிரீடதி. கந்துகேன கந்துகம் கந்துகம் கந்துகேன கந்துகேன பந்தினால் விளையாட வைக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட வைக்கிறதுதானே இது. அதனால கந்துகேன கிரீடயதி. ஓகே. அதே மாதிரி காரயதி. அம்பா பாலி அம்பா பாலிகம் காரியம் காரயதி. அம்பா பாலிகாம் போடலாமா இல்ல நீங்க ஏதாவது போடுங்க. பாலிகேனவா பாலிகாம அதுவும் டவுட் வருது. ஏன் ஆம்பளை பையன் பண்ணக்கூடாதா? இல்ல சின்ன பொண்ணுன்னு சொல்லி சொல்றேன் நான். அவன் பொண்ணை வச்சு வேலை வாங்கிக்கிறான்னு சொல்லி. ஏன் அவன் பையன் பண்ணட்டுமே? பண்ணலாம் தப்பு ஒண்ணும் இல்ல. காலத்துக்கு ஏத்தாம இருக்கு. அம்பா சொல்லுங்க. அம்பா பாலக் பாலக் பாலகம் புத்திரேன அப்படின்னு வச்சுக்கோ. புத்திரேன காரியம் காரயதி. ஏதாவது என்ன காரியம்? ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க. காரியம் காரயதி. சமைக்கிற காரியத்தை பண்ண வைக்கிறாள் அப்படின்னு இல்லையா? பெரியவா வந்து நிறைய வாட்டி ஒரு பெரிய உபன்யாசமே பண்ணியிருக்கா. என்னன்னா எல்லாரும் நீங்க கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களாம் கேட்டிருப்பேன். அது பெரியவா ஒரு இடத்துல இது பண்ணும்போது எங்கிட்ட நிறைய பேர் வரா. எல்லாரும் 50 வயசுக்கு மேல இருக்கிறவா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் தான். ஆனா வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசாத்து அந்த மனைவி இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நிறைய அந்த பிரசவத்துல போற இதெல்லாம் நிறைய இருந்தது. அது மாதிரி இறந்து போயிட்டா 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவா நிறைய பேர் கல்யாணம் பண்ணின்னு இருக்கா. அவளே எங்கிட்ட வரா. சொல்றாரு அவர் வந்து, எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னாக்க, இதுல ஆத்துல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறார். ஏன் நீங்களே சமைச்சுக்கப்படாதாங்கிறார் அவர். அதனால என்ன சொல்றாருன்னா, ஒரு ஐடியா ஒண்ணு போடுறாரு நம்ம கிட்ட. எல்லாரும் எல்லா ஆம்பளைகளுக்கும் சமைக்க தெரியணும் அப்படிங்கிறாரு. அது எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, நீங்க எல்லாம் உத்தியோகத்துக்கு போறவாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருதோன்னு, ஞாயிற்றுக்கிழமை பொம்மநாட்டிகளுக்கு லீவு கொடுத்துட்டு நீங்க சமைக்க கத்துக்கோங்க அப்படிங்கிறார் அவர். ஒரு வெந்நீர் வைக்க தெரியணும், ஒரு குக்கர் வைக்க தெரியணும், சாதம் வடிக்க தெரியணும், ஒரு பருப்பு வைக்க தெரியணும் இல்லையா, ஒரு ரசம் பண்ண தெரியணும். அவ்வளவுதான். இது இருந்தா போறாதா? ஒரு கூட்டு பண்ண தெரியணும். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு தெரியும்? அந்த அடிப்படை சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இது என்ன பெருசா பெரிய நலபாகமா பண்ண போறோம் நம்ம. அதனால ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து இதுக்கோசரம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுங்கிறார் அவர். அதனால இப்ப ஆனா பரவாயில்ல, இந்த கொரோனால எல்லாரும் நிறைய ஆம்பளைகள்லாம் சமைக்க வந்துட்டா. 10 பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டா. சரி, இதோட இது முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது வந்து பரியாய பதத்துக்கு வரார். பாண்டம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? பாண்டம்னா நார்மலா பாத்திரம்னு அர்த்தம். இதுல வந்து சர்வம், ஆவபனம், பாண்டம், பாத்திராமத்திரம் அப்படின்னா பாத்திரம், அமத்திரம், பாஜனம், இதெல்லாம் பாஜனத்துல சேர்ந்தது. பாஜனம்னா பாத்திரம்னு அர்த்தம். அதாவது சர்வம், இது சர்வம்னா இது அத்தனையுமே வெசல் அப்படிங்கறத சொல்றதுதான். என்ன ஆவபனம்ங்கிற வார்த்தை,
பாண்டம்ங்கிற வார்த்தை, பாத்திரம்ங்கிற வார்த்தை, அமத்திரம்ங்கிற வார்த்தை, பாஜனம்ங்கிற வார்த்தை, இந்த 5 வார்த்தையுமே மீனிங் வந்து ஒரே மீனிங் தான். என்ன மீனிங்னா வெசல், பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். சம்திங் விச் கேன் ஹோல்ட் திங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், ஜோஷம் அப்படின்னு ஒரு அவ்யயம். இந்த ஜோஷம் அப்படிங்கிறது என்னென்ன அர்த்தத்துல அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறது அமரத்துல சொல்லி காமிக்கிறார். அதுதான் சொன்னேன், அமரத்துல போய் இதுலயே வந்து சொல்லி காமிச்சிட்டாரு பாருங்க. இந்த அமரம்ங்கிற டிக்ஷனரியில 2 விதமா நீங்க வேர்ட்ஸை பார்க்கலாம். ஒன்னு வந்து இட் வில் கிவ் யூ a list of synonyms. இன்னொன்னு வந்து என்ன பண்ணணும்னா இந்த வேர்டு என்னென்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம், பிரயோகவசாத்து என்ன பிரயோகத்துல என்னென்ன அர்த்தத்துல இதை யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறதையும் அது சொல்லும். இப்ப ஜோஷம் அப்படின்னா நம்ம அந்த இதுல என்ன சொன்னோம், சைலண்டா ஏண்டா இருக்க அப்படின்னு பகவான் கேட்கிறார் இல்லையா. குதஹா கிம் குதஹா துவம் ஜோஷம் ஆஸ்தே அப்படின்னு கேட்கிறார். நீ எதுக்கு சைலண்டா இருக்க? அதை அடிச்சு பார்த்தா அது ஓடலை, அதை இது காளமாட்ட அடிச்ச அப்படியும் அதால வண்டி எடுக்க முடியல, அது பேசாம நின்றுடுத்து. நீ என்ன அடிச்சாலும் நகர போறது இல்லை. அதுக்குதான் சொல்றார், நீ கிமித்தி ஜோஷம் ஆஸ்தே, நீ எதுக்குன்னு நீ பேசாம இருக்க, நீயும் கொஞ்சம் முயற்சி பண்றது தானே அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் அங்க அது மாதிரி கேட்டார். ஸோ அங்க வந்து ஜோஷம்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த என்னென்ன அர்த்தத்துல மற்ற எந்தெந்த அர்த்தத்துல எல்லாம் இந்த ஜோஷம்ங்கிறத யூஸ் பண்ணலாம்ங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறார். தூஷ்ணீம் அர்த்தே சுகே ஜோஷம் கிம் பிரச்சாயாம் ஜுகுப்சனே. அதாவது என்ன அர்த்தத்துல அப்படின்னாக்க தூஷ்ணீம் அர்த்தே. இப்ப முதல்ல நம்ம அந்த அர்த்தத்துல தூஷ்ணீம் அப்படின்னாக்க சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். தூஷ்ணீனா சைலண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். சைலண்டா இருக்கிறதுங்கிற அர்த்தத்துல ஜோஷம்ங்கிறத யூஸ் பண்ணலாம். சுகே சுகம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜோஷம்னு யூஸ் பண்ணலாம். கிம் பிருச்சாயாம், கிம் பிருச்சா அப்படின்னாக்க ஒருத்தரை போய் நம்ம கேள்வி கேட்கிறவங்க என்னன்னு கேட்கிறோம் பாருங்க, கிம் இது என்ன அது என்னன்னு கேட்கிறோம் இல்லையோ, அப்போ அந்த ஜோஷம்னு யூஸ் பண்ணலாம். ஜுகுப்சனே, ஒரு மாதிரி ஜுகுப்சானா அருவருப்பு, ஒரு அருவருப்பை காமிக்கிறதுக்கும் ஜோஷம் அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த 4 அர்த்தத்துல சொல்றார். தூஷ்ணீம் சுகே கிம் பிரச்சாயாம் ஜுகுப்சனே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு எடுத்துக்கிறார், மாதா அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றார். மாதாக்கு என்னென்னலாம் வார்த்தை பரியாய பதங்கள் இருக்குன்னா, மாதா ஜனயித்ரி பிரசூர் மாதா ஜனனி அப்படின்னு சொல்றார். அதாவது ஜனயித்ரி பிரசூர் மாதா ஜனனி அது இப்படி போறது. என்ன அர்த்தம்னா ஜனயித்ரி அப்படிங்கிறது அம்மா, பிரசூஹு அப்படின்னாலும் அம்மா, மாதா அது தெரியும் மாத்திர சப்தம், ஜனனி அப்படின்னாலும் அம்மான்னு அர்த்தம். இந்த 4 பதமுமே அம்மா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சொல்லாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த அமரத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. நான் வந்து இது ஒன்று அனுப்பிச்சேன், அதை அவர் மாத்திரம்தான் சரியா கேட்ச் பண்ணார். ராஜாராமன் ஐயர் தான் அதை ஏதோ ஸ்டோர்ல இருந்து எடுக்கணும்னாரு. என்ன ஸ்டோர்? இல்ல சார், we were able to take it from the app store. நாங்க ஐ திங்க் மத்தவார பத்தி தெரியல, was able to download it. ராஜாராமையன் சொல்ற அப்புறம் I did that. அது ஏதோ ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த மாதிரி பண்ண ஆப் ஸ்டோர் சார், ஆப் ஸ்டோர். என்ன ஆப்லாம் எந்தெல்லாம் டவுன்லோட் பண்ணா எல்லாம் ஆப் ஸ்டோர் அது பேரு. ஓகே, கூகுள்லயும் ஆப் இருக்கு, ஆப்பிள்லயும் ஆப் ஸ்டோர் இருக்கு, பண்ணிக்கலாம். சரி, அதான் அந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னாக்க you will have a dictionary with you always. எல்லாம் இருக்கு. மோனியர் வில்லியம்ஸ் டிக்ஷனரி இதுல இருந்து எல்லாமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். அது அப்படியே ஒரு வார்த்தையை படிச்சேன்னா அது எல்லாம் டீட்டெயிலா கொடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க
எந்த காவியங்கள்ல லிட்ரேச்சர் பார்ட்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்கா அந்த இது டீட்டெயில் முதற்கொண்டு உங்களுக்கு வந்துடுறாரு. ஆப்டே டிக்ஷனரின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, வாமன் ஆப்டே டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரியும் அதில் வருது. 2 டிக்ஷனரி வருது. இதை தவிர என்ன சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு வாச்சஸ்பத்தியம்னு ஒரு ஒரு அதுதான் ஆக்சுவல் டிக்ஷனரி. சம்ஸ்கிருத டிக்ஷனரின்னு பார்த்தோம்னா வாச்சஸ்பத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சப்தேந்து சேகரம் இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் அவ பண்ணின டிக்ஷனரி. அது எப்படின்னாக்க இந்த சப்தேந்து சேகரம் அண்டு வாச்சஸ்பத்தியம்லாம் எப்படி இருக்கும்னா இந்த பர்டிகுலர் வேர்டு எங்க பிரயோகமாயிருக்குங்கிறத அந்த பிரயோகத்துல வச்சு நீங்க மீனிங்கை கண்டுபிடிக்கணும். அப்படி கொடுப்பா, பியூட்டிஃபுல்லா கொடுப்பா அந்த அது இது. ஆனா அதெல்லாம் வந்து இப்போ டிக்ஷனரி யாருக்கு பார்க்க வருமோ அவள்லாம் அதில் பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீங்க சும்மா அப்படி ஒரு விளையாட்டா அதுக்கு போங்களேன், மானியர் வில்லியம்ஸ், ஆப்து, இவன் வாச்சஸ்பத்தியம் எல்லாமே வரும் அதில். நல்லா இருக்காது. எனக்கு யார் அமிச்சா தெரியல, அது அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது மூலமா. சரி, அடுத்தது வந்து உத்தியமஹா காரிய சாதகா எஃபர்ட்ஸ் லீட் டு த கோல். அந்த கேப்ஷனுடைய அர்த்தம் இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பாண்டானி இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீள். இது நகராந்தரம்னா அன்னைக்கே சொன்னேன், அந்நியத்து நகரம் நகராந்தரம். ரத்யா அப்படின்னா ரோடுனா ப்ராடா இருக்கிற ரோடு, ரத்தம் போகக்கூடிய ரோடுக்குன்னா ரத்யான பேரு. பங்கம்னா மட்டு, ருத்தம்னா அப்ஸ்ட்ரக்டட் நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். பலவத்து அப்படிங்கிறது இன்டிக்ளைனபிள் சிவியர்லின்னு அர்த்தம், ரொம்பவும் அப்படிங்கிற சென்ஸ். அக்ஷமத்தை அப்படின்னா க்ஷமத்தை அப்படின்னாக்க முடியறதுன்னு அர்த்தம். அக்ஷமத்தை நான் அவரால் முடியலன்னு அர்த்தம். இங்க வருது அக்ஷமத்தை. சார் அக்ஷமத்தை என்ன அக்ஷமத்தைன்னு வருதுவாங்க. ஆமா, அக்ஷமத்தை லங்கு வாஸ் ஏபிள், கரெக்ட். சுக்ரோஷ அப்படின்னா கத்தினான்னு அர்த்தம், கிரைடு. தயாளு கைண்ட். பகவத் குளோரியஸ். அந்த குளோரியஸ்ங்கிற பகவான்ங்கிறதுக்கு மீனிங் என்னங்கிறது சொன்னேன். புரஸ்தாத்துனா முன்னாடி. ஆவிரபூத் அப்படின்னா முன்னாடி வந்தார்னு அர்த்தம். ஆவிரபூத்னா தோன்றினார் அப்படின்னு அர்த்தம். அபாஷத்தை ஸ்போக்கு. ஜோஷம் ஆசே அதுதான் பார்த்தோம், கீப்பிங் ஐடல். சகாயம் அசிஸ்டன்ஸ். வாஞ்சசி, வாஞ்சசினா கிரேவிங்னு போட்டிருக்காரு. வாஞ்சதினா ஹி கிரேவ்ஸ், ஹி விஷஸ் அப்படிங்கிற சென்ஸ்ல. அதுக்கப்புறம் துரிய அப்படின்னா புல்லக், ஆல்சோ ஹார்ஸ். அது வந்து சோதயன டிரைவ். ஸ்கந்த ஷோல்டர், பிரச்சாலய புஷ். அந்தர்தானம் அகரோத்து, டிசப்பியர்ட், நிரகச்சது, கேம் அவுட். ஸோ இதோட 2வது லெசன் முடிஞ்சு 3வது லெசனுக்கு போறோம். 3வது லெசன் வந்து கோதோஹா இல்லையா, கோதோஹா. அது கொஞ்சம் பெரிய லெசனாவே இருக்கும் போல இருக்குது. சரி, கிருஷ்ணலட்சுமி நீங்க படிக்கிறீங்களா? அத கோதோஹா படிங்க. one minute. கோதோஹான்னாக்க பால் கறத்தல் அர்த்தம். பால் கறத்தல் அப்படின்னு அர்த்தம். பால் கறக்கிறது இருக்கு இல்லையா, மில்கிங் தி கவ், அதுதான் கோதோ. படிங்க. கறக்கிறது, பால் கறக்கிறது. படிங்க. கோபாலக गाम पयो दोगित दोगित दोग्धी तिया तियम तीवरा गौहि अस्य गोपालस्य पनयः गौः बुद्धि
इयं पीवरा गौहु गौः सारी इयं पीवरा गौः अस्य गोपालस्य तनयः प्रत्यहं प्रभाते लोहात् परिमिमां गां प्रचारभूमिं नयति सायं च प्रत्यानयति यद्यपि गावः बलालं धान्यमन्नं मन्त्रं धान्यम् अन्नं सारी धान्यम् अन्नं पिन्याकं च भक्षयन्ति तथापि बालतृणे तासां महति प्रीतिः वर्धिनी गो இல்ல போறோம் நீங்க படிக்கிறேன் சார். गोः समीपे गोः समीपे तिष्ठति वत्सः स प्रथयं गोः प्रथमं गोः पयः किञ्चित् बिपति अनन्तरं गोपो दोहनं करोति हिंदी இல்ல दोहनं करोति स गोः पार्श्वे करेक्ट पार्श्वे भूमा उपविश्य वामहस्तेन पात्रं गृहीत्वा दक्षिणहस्तेन दुग्धं दोक्ति धेनोः क्षीरं मधुरं पथ्यं पुष्टिकरं च அடுத்த பேராவும் அடுத்து படிக்கவா வேற அடுத்த பேரா நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். சரி படிக்கிறேன் சார். तत्रैका नारी बालकेन सह तिष्ठति स क्षीराय समागता तं बालं सा पयसा पोषयति तेन स बुद्धिमान् अरोगक्ष्व वर्तते अरोगच्य சொல்லணும் இல்லம்மா முதல்ல வரணும் அப்புறம் गरो गच्छ अरोगच्छ वर्तते. पार्वती मैडम hello Parvati madam, are you there? Not sure. Am I not audible? Hello
ஹலோ கேக்குறது சார், கேக்குறது. We can hear you. அவங்களுக்கு கேட்கலையா? அவங்களுக்கு பார்வதி சங்கர் இல்ல கோமத் சார், சந்திரசேகரன் சார், நீங்க படிங்க. சரி சார். சார் க்ஷீரம் தக்ரேண மிஸ்ரிதம் ததி பவதி ததி பவதி ததி மதித்வா நவநீதம் गृह्यते तप्तं नवनीतं घृतं संपद्यते क्षीरं दधि तक्रं नवनीतं घृतं च मनुष्यामानत्यन्त उपयुक्तानि मनुष्याणाम् अत्यन्तं उपयुक्तानि அவ்வளவுதான். उपयुक्तानि वस्तूनि அவ்வளவுதான். तानि भोजनाय उपयुज्यन्ते तानि विना भोजनं न रसकरं भवति। अत एवाहुः विना गोरसं को रसो भोजनानाम् इति। गां मातरमिव पूजयन्ति भारतीया जनाः। उक्तं च श्रीमन्महाभारते मातरः सर्वभूतानां गावः सुरभद्रता सुखप्रदाः சாரி அது ஓகே ஒரு மாதிரி இருக்காது. ஆமா கொஞ்சம் கேப் இருக்கு. சர்வ சுகப்பிரதாः इति. பார்வதி மேடம், are you there? ஹலோ. Yes குருஜி, திருப்பி வந்துட்டேன் குருஜி. there was some problem. வெளியில போயிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க முதல்ல இருந்து படிங்க. ஓகே குருஜி. கோதோ இஹ கோபாலः गां पयति इयं पीवरा अस्य गोपालस्य तनयः अद्यहं प्रभाते उत्पन्नात् पारमिमां प्रचारभूमिं नयति सायं च प्रत्यानयति। यद्यपि गावः फलालं धान्यमन्नं पिण्याकं च भक्षयन्ति तथापि बालतृणे तासां महती प्रीतिः। ओके, थैंक यू. गोमती वेंकटरामन. Yes sir. गोः समीपे तिष्ठति वत्सः। स प्रथमं गोः पयः किञ्चित् पिबति। अनन्तरं गोपो दोहनं करोति। स गोः पार्श्वे उपविश्य वाम हस्तेन पात्रं गृहीत्वा दक्षिण हस्तेन दुग्धं दोक्ति। धेनोः क्षीरं मधुरं पथ्यं पुष्टिकरं च।
तत्रैका नारी बालकेन பாலகேன ஹிந்தி இல்ல சாரி நடுவுல இல்ல बालकेन सह तिष्ठति सा क्षीराय समागता तं बालं सा पयसा पोषयति तेन स दुप्तिमान सॉरी सर नडुल बुद्धिमान आरोगश्व वर्तते ओके मैडम थैंक यू प्रिया श्रीराम यस सर क्षीरं तक्रेण मिश्रितं दधि भवति दधि मथित्वा नवनीतं गृह्यते तप्तं नवनीतं घृतं संपद्यते क्षीरं दधि तक्रं नवनीतं घृतं च मनुष्याणाम् अत्यंत उपयुक्तानि अत्यन्तम् उपयुक्तानि वस्तूनि तानि भोजनाय उपयुज्यन्ते तानि विना भोजनं न रसकरं भवति अत एवाहुः विना गोरसं को रसो भोजनानाम् इति गां मातरमिव पूजयन्ति भारतीया जनाः उक्तं च श्रीमन्महाभारते मातरः सर्वभूतानां गावः सर्वसुखप्रदाः। गुड पद्मावती मैडम हेलो मैडम படிக்கிறோம் சார் கேக்குதா கேக்குறது நல்லா கேக்குறது गोदोहः इह गोपालः गां पयो दोक्ति गुड ईवरा गौः अस्य गोपालस्य तनयः प्रत्यहं प्रभाते दोहात् परमिमां गां प्रचारभूमिं नयति सायं च प्रत्यानयति यद्यपि गावः फलालं धान्यमन्नं पिण्याकं च भक्षयन्ति तथापि बालतृणे तासां अहति प्रीतिः। गुड गुड सूपर படிக்கிறார் राजा रामनय्य गोः समीपे तिष्ठति वत्सः स प्रथमं गोः पयः क्रीशत् पिबति अनन्तरं गोपो दोहनं करोति स गोः पार्श्वे गोः स गोः पार्श्वे भूमाम् उपविश्य वाहस्तेन पात्रं गृहीत्वा वामहस्तेन पात्रं गृहीत्वा दक्षिणहस्तेन दुग्धं दोग्धि धेनोः क्षीरं मधुरं पथ्यं पुष्टिकरं च। அந்த அடுத்த ஸ்மால் பேராகிராஃப் படிச்சோம் तत्रैका नारी बालकेन सह तिष्ठति सा क्षीराय समागता तं बालं सा पवसा पोषयति तेन च बुद्धिमान् आरोग्यश्च वर्तते। गुड कृष्णलक्ष्मी मैडम நீங்க படிச்சாச்சா? ஹலோ நீங்க படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன் குருஜி. சாரி அப்போ சார் சந்திரசேகரன் சார் உங்க மிஸ்ஸஸ் இருக்காளா? சார் சந்திரசேகரன் சார் சார் இருக்காங்க சார். நமஸ்தே சார், நான் இருக்கேன் சார்.
இருக்கா? நீங்க அந்த பாக்கியை படிங்க. படிக்கிறேன். क्षीरं तक्रेण मिश्रितं दधि भवति. दधि मथित्वा नवनीतं गृह्यते. तप्तं नवनीतं घृतं संपद्यते. क्षीरं दधि तक्रं नवनीतं घृतं च मनुष्याणाम् अत्यन्तम् उपयुक्तानि वस्तूनि. तानि भोजनाय उपयुज्यन्ते. तानि विना भोजनं न रसकरं भवति. अत एवाहुः विना गोरसं कोरसो भोजनानाम् इति. तां मातरमिव पूजयन्ति भारतीया जनाः. उक्तं च श्रीमन् महाभारते मातरः सर्वभूतानां गावः सर्वसुखप्रदाः इति. சூப்பர். எல்லாரும் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, சந்தோஷம் அவ்வளோ பூர்ணமா இருக்கு. வெரி குட், வெரி குட். இது அர்த்தம் புரியுறதா? ஓரளவுக்கு புரியுது சார். ஓரளவுக்கு புரியுது. மொத்தமா லாஸ்ட் பேரா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, இது நம்ம நான் ஃபுல்லாவே எடுத்துடுறேன். அந்த சிம்பிள் இனிமே உங்களுக்கு நான் ரொம்ப அத சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட்ங்கிற லெவலுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எங்கெல்லாம் அந்த வியாக்கரண விசேஷங்கள் இருக்கோ அந்த விசேஷங்கள் மாத்திரம் நான் சொல்றேன். மற்ற இடம்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, இந்த சப்தங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கோ. அந்த பிரதமா விபக்திக்குன்னா என்ன இருக்கு, द्वितीया விபக்தியில ஒரு சப்தம் ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும், திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் வரும். நார்மலா நீங்களே நிறைய ரிப்பீட் பண்ணியாச்சு, நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும். அதனால அதேதான் திருப்பி வரப்போகுது. அதனால இதை நம்ம ஈஸியா பார்க்கலாம்னு தோன்றது. ஓகே, வியாழக்கிழமையா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கள், புதன்கிழமை பார்க்கலாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन काले निर्भयाः जनाः शुभरात्रि गुरुजी. धन्यवादः गुरुजी. धन्यवादः.